நோய் நொடி இல்லாம இதே உடலோடு ஆரோக்கியமா இரு. உண்மைதாங்க. அதிகமா கனமானா நோய் வரும் உங்கள மாதிரி. ஆமா. அப்ப அது நோய் அதிகமா இருக்குது. என்ன நோய் தங்கறதுக்கு எங்க உடம்பு. ஆமாங்க. உன்னை பார்த்தாவே நோவை காது வை தூரம் பறந்துரும். உண்மைதான் ஐயா. இது மாலை தொடுத்தாரு அவருடைய தவறு. ஆமா ஐயா. உன்னுடைய தவறு இல்லை. என்ன இது இடத்துல அடிபட்டு வரும். உண்மைதாங்க. அதனால இது அந்த போச்சு. அந்த போனது முடி போட்டுருக்கணும். நான் முடி போட்டுக்கிறேன். நீ போடுங்க ஐயா. அப்பா ஓ இந்த மகேந்திராபுரி நாட்டை நீதி தவறாமல் நாட்டு மக்களுக்கு எந்த குறை இருந்தாலும் அது என் குறையாக ஏற்றி அவர்களை நிறைவாக வாழ வைப்பது என்னுடைய கடமை. உங்களுடைய கடமை. இந்த மகேந்திராபுரி நாட்டை இல்லறத்தில் ஈடுபட வேண்டும் என்பதற்காக என்ற மங்கையை கரம் பிடித்து இல்லறத்தில் ஈடுபட்டு அழகான 2 செல்வங்கள் பிறந்தது. 2 குட்டி போட்ட. நான் செல்வன் நீங்கிறேன், குட்டி நீங்கிறேன். அது உண்மைதான். இந்த குழந்தை போகும்போது குட்டியே செல்லம்மா குட்டியே நாடான்னு கூப்பிடுறாங்க இல்லையா, அந்த குட்டி என்னைய கூப்பிட்டா எனக்கு நீயும் ஒரு குழந்தை தானே, அதனால உன்னை குட்டின்னு கூப்பிடலாம். உண்மைதான். ஆண் ஒன்று பெண் ஒன்று மகனுக்கு மதன்குமார், இளவரசர் மதன்குமார், மகனுக்கு மகேஸ்வரி பெயர் சூட்டி சிறப்பான முறையிலே சந்தோஷமாக இருக்கும் நேரத்திலே 3 மாத குழந்தை என்னுடைய மகள். ஆமாங்க. திடீரென்று நோய்வாய்ப்பட்டு என்னுடைய மனைவி என்னை பிரிந்து எருமலடி சென்று விட்டார். ஐயா, அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? மனைவி பிரிவா, மனவேதனை ஒரு பக்கம். ஆமாங்க. நாட்டு மக்களை பார்ப்பதா, என் செல்வங்களை பார்ப்பதா? உண்மைதான் ஐயா. செல்வங்களை வளர்ப்பதா, நாட்டு மக்கள் குறை தீர்ப்பதா? தனிமரமாக தத்தளித்துக் கொண்டிருக்கேன். உண்மைதாங்க. தனிமரம் ஆகாதுங்க. ஆகாதப்பா. ஆமா ஐயா. குழந்தை வளர்ப்பதா, நாட்டு மக்களை பார்ப்பதா? உண்மைதான். என்று நான் தத்தலை கொண்டு நேரத்தில் பெரியோர்கள் வார்த்தை ஐயா இன்னொரு தாரம் முதல் வருவது அதான பார்த்தேன். முதல் வந்தது தாரம், இரண்டாவது வருவது எனக்கு பாரம். உண்மைதாங்க அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அப்ப ஏன் இதுமா கல்யாணம் பண்ண? என்னுடைய செல்வங்களை வளர்க்க வேண்டும் என்பதற்காக என் உடல் பசிக்காக அல்ல, ஆசைக்காக அல்ல, என் காமத்திற்காக. உண்மைதாங்க. என் செல்வங்களை வளர்க்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக. ஆமாங்க. பெரியவர்கள் சொன்ன வார்த்தை கேட்டு 2ஆம் தாரமாக மனோர்மணி என்ற
மங்கையை திருமணம் முடித்தேன். ஆமா ஐயா. பெயருக்கேற்றவாறே மனோர் மணியாக இருந்து என் மக்களை மணிமணியாக வளர்த்து ஆளாக்கி விட்டார். உண்மைதான் ஐயா. அடுத்தவள் பிள்ளைதானே என்று நினைக்காமல் தன் பிள்ளையாக வளர்த்து ஆளாக்கி விட்டார். உண்மைங்க. கல்வி என்ற கண்ணை கொடுத்து வீரம் என்ற விவேகம் விவேகத்தை வளர்த்து பிள்ளைகள் சிறப்பான முறையில் வளர்ந்து விட்டார். சிறப்பாக எதிர்காலம் ஒன்று அவர்களுக்கு அமைத்து கொடுப்பது யார் கடமை? தாய் தந்தையோட கடமை. ஆகினால் என் கடமை அம்மாவை புறப்படுங்க. அம்மா என்னை கொடுத்தேன் அதில் உள்ள பெண்டு மல்லி எடுத்தேன். என்னை கொடுத்தேன் அது உள்ள பெண்டு மல்லி எடுத்தேன். உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் அதை உள்ள பெண்டு மல்லி எடுத்தேன். மக்களுக்கு பணிவார்ந்த வணக்கம். பெண்ணின் பெருதக்கை யாவுல கற்பெண்ணும் திம்மை உண்டக பிறந்த வலுவர் வாக்குப்படி நாடும் இந்த மகேந்திராவின் நாட்டை ஆண்டு வரும் மகேந்திர மன்னனுக்கு மனைவியாகி மனோர்மணி பெயர் பற்றி குறை என்பதை காணாமல் நலமோடு தீரம் சிறப்போடு வாழ்ந்து கொண்டு வருகின்றேன். அப்படி இருக்கு இந்த உலகத்திலே ஒரு பெண்ணாக பிறந்து விட்டால் முதல் அடக்கம், இரண்டாவது பணிவு, மூன்றாவதாக பண்பு. இந்த மூன்று பெற்று கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புனிதன் என்ற சொல்லக்கூடிய தொட்டு தாலி கட்ட கணவனை ஒரு மனதாக நினைத்து பாய்ந்து வருவதுதான் ஒரு பெண்ணுக்கு அழகு. அப்பேற்பட்ட பெண்ணினை நாடுபவர்களாக இந்த மகேந்திராவின் நாட்டிலே வாழ்ந்து கொண்டு வருகின்றேன். இருந்தாலும் என் கணவரை பார்க்க வேண்டும், அவரை பார்த்து அன்பான வார்த்தைகளை பேச வேண்டும், முகம் கோணாமல் அவருக்கு பணிபுட வேலை செய்ய வேண்டும். இதுதான் ஒரு பெண்ணுக்கு அழகு. எங்கே என் கணவன்? அத்தா அத்தா
புரியலாம். இந்த மனோர்மணி விட்டு நீங்கள் உரையாட உனக்கென்றா எனக்கென்று நாம் இருவரும் இல்லறத்தில் ஈடுபட்டு இந்த சுகத்தை காண வேண்டும் என்றால் இந்த சுகத்தை காண வேண்டும் என்று உனக்காக ஓட்டோட்டமாக என்னுடைய விருப்பத்துக்கு வரும் என்பதை சொல்ல முடியுமா? காண முடியாது என்று இருக்கின்றார். அத்தா நாம் இருவரும் ஒன்றாக சேர வேண்டும். சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஆம்பளை குழுவாயா வெக்க வரும்? ஏன் பொம்பளைங்களுக்கு தான் வெக்க வருமோ? ஆம்பளைங்களுக்கு வெக்க வராதா? பொம்பளைங்க வெளிப்படுத்துவாங்க, ஆம்பளைங்க வெளிப்படுத்த மாட்டாங்கப்பா. பொம்பளைங்க எப்படி வெளிப்படுத்துவாங்க? வெக்க வந்தாக்கா தலை குனிஞ்சு எப்பங்க பொம்பளை வேஷம் ஆட ஆரம்பிச்சு? உங்களை எப்ப நான் காத்தனோ கலந்தேவல அப்பவே அவங்க வெளிப்படுத்துவாங்க, ஆம்பளைங்க கல்லாட்டணும்னு வெடிப்பாங்க. அவ்வளவுதான். வெக்கம் வருது. வெக்கமா இந்த வயசுல யாருக்குன்னா வெக்கம் வருமாயா? என் தலைமறையே இட்டு போவீரு. பெருகிதியா வயசாய் போச்சு, வயசாய் போச்சு. இல்லையா வயசாய் போச்சு? ஐம்பதிலும் ஆசை வரும். வரும். உண்மையான வார்த்தை. கண்டிப்பா 70லும் ஜெயித்து
தேவையா இதெல்லாம்? அம்மாடி. இதுதான் காதலா அடராமா. இது என்ன வேதமோ? நெஞ்சுக்குள்ள ஏதோ ராகம் கேட்குது. நம்ம ரெண்டு தானா தாளம் போடுது. ஏன் பத்துதா பத்துது? சாவச்சிரும். நியாயமாயா இது? அறியாத பசங்க கூட அமிக்கல் கம்முத்தான் உட்காந்துக்கிறாங்க. வயசான காலத்துல இதெல்லாம் தேவையா? காடு வாவாண்டு வீடு போட்டு என்ன எடுத்து போட்டு நடிக்க முடியாது. காடி இடுகாடி என்று சொல்லக்கூடிய சுடுகாடு நம்மள வான்னு கூப்பிடுது. உண்மை. வீடு வயசை பற்றி அண்ணா கம்மியாட்டி வீட்டுல இருக்கிற போடான்னு சொல்லுது. நாளைக்கு சாவ போற கைவனம் இருந்தா கூட ஒரு பொம்பளையை பார்த்தா சாவர கைவனை கூட தெம்பு ஏற்பட்டு சும்மா நாடி நரம்பெல்லாம் முறைக்கேறி அப்படி சும்மா நிற்கும். கட்ட மேல வச்சு தேய்ச்சி போடுவேன். அந்த பொம்பளையை பார்த்தது அந்த கிழமை தலை எப்படி ஆளு தெரியுமா? முன்னாடி எனக்கு பொண்டாட்டி வேணும் பொண்டாட்டி வேணும் பொண்டாட்டி வேணும் அப்படின்னு ஆடும் தலை. தலை. ஆனா அதே பொம்பளைக்கு தலை எப்படி ஆடு தெரியுமா? நாங்க வரமாட்டோம், எங்களுக்கு ஆம்பளை வேணா, நாங்க பட்டதே போதுடா எப்பா, நாங்க வரமாட்டோம்டா. நியாயமா இது? நீ பண்றது நியாயமா? நீ பண்ணிட்டாய் பையா, நீ பண்ணிட்டாய்ப்பா. வேலாயுதா முன்னால வருது. வைக்க என்ன வெய்ய மாட்டேன். என்ன வச்சு பேசுற? என்ன மிரட்டுற? மிரட்டுற மேல வச்சுக்காத. உள்ள வரிய என்ன கேக்குறிய? கல் தட்டு வந்தியா? அது மூணு தங்க தட்டா. ஐயோ ஐயோ வெக்கப்படுது. அம்மா சரோஜா தேவி, எத்தனையோ மகாராணிகளை பார்த்துக்கிறேன். இது மாதிரி மென்டல் மகாராணிகள். தெய்வமே, வாய் விட்டு நீ சொல்லிட்டப்பா, நாங்கெல்லாம் சொல்ல முடியாம மக்கி. ஆமா, நோக்கி கொழுப்பு ஏறி போச்சு உங்களுக்கு. பய புடிக்கு பேசவே கூடாது. வந்து ஆளை சாவச்சு தண்ணி அந்த சோறு ஏறி போய் மாத்திரை போட்டு பாடா எங்க வரா? நோக்கியா கம்பெனி தான் மூடிட்டாங்களே. அது இல்லடா. நோக்கியா கம்பெனில ஓகே போடுறீங்களா இல்ல சாம்சங்ல சாம போடுறீங்களா? அப்படிலாம் சொல்லாதடா. டேய், நான் அறிவு இருக்கோ? அடமானம் போட்டேன். அது இல்லடா, உனக்கு அறிவு இருக்காரு கேட்டேன். அதான் அடமானம் போட்டேன். இருக்காரு கேட்டேன். போகியம் போட்டேன். அறிவு இல்ல இல்ல இல்ல. எதுக்கு வந்த? உதவாங்கோ. நீ தான் வேலையத்தான நல்லா வாங்கி கடிச்சு. நீ அப்படிலாம் சொல்லப்படாது. இப்படிலாம் கது தந்து போட்டு நீங்க செய்யக்கூடாது. நீ பார்த்துட்டியோ? பார்த்த உடனே நீ பார்த்துட்டு சொன்ன உடனே நாக்கு வெக்கம் வெக்கம் வெக்கமா நீ அப்படியே சொன்ன உடனே ஐயோ ஓகே வெக்கா வெக்கா. இது ஒரு சிரிப்பு மன்னர். மாமி, மாமாக்கு வெக்கமா வருதா? வருது. மாமாக்கு கருவாட்டு குழம்பு வச்சு ஊத்துவோம். மாமா துணுட்டு சேர்ந்து பாலக்காட்டு அம்மாண்டி ராஜா அது யாரம்மா? அது நானம்மா, அது யாரப்பா? அது நானம்மா, அது யாரப்பா? அம்மா. அது யாரு? அன்பு ஒன்று தாங்க காரணம். அன்புக்கு ஆண்டவன் அடிமை. உண்மை. அன்புக்கு நிகரானது வேறு எதுவுமே கிடையாது. இந்த உலகத்தில் வேற எதுவும் கிடையாது. அன்பே சிவனையா சொன்னாங்க. அவனே அவனே என்று சொல்வதை விடுத்து சிவனே ஒரே ஒரு வேலை சிவனே சொல்லி பாருங்க, நாட்டுல நிம்மதி ஏற்படும். உண்மையான வார்த்தைகள். உண்மைதப்பா. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அப்பா. அன்பு மரணம் உடைத்தாய். இயல்பாட்கை பண்பு பயணம் அது. ஹலோ ஹலோ இந்த
டேய், எட்ரா அந்த சாட்டியை. இந்த நகரான வேண்டியிலே நமது தொழுப்பேடு கிராமத்திலே வாழ்வாங்கு வாழ்ந்த கோவிந்தசாமி என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் நெடுந்தாள துறையிலே சிறப்பாக பணியாற்றிய நம்மோடு வாழ்ந்த கோவிந்தசாமி ஐயா அவர்கள் இறந்து இறைவனோடு பாதத்தை அடைய வேண்டும் என்பதற்காக அவர் இறந்து ஓராண்டு காலம் சென்ற பிறகும் அவர் சொந்த பந்தங்கள் உற்றார் உறவினர்கள் பங்கும் பங்காளிகள் பேர குழந்தைகள் பெற்றெடுத்த மகன்கள் மகள்கள் பேர குழந்தைகள் அன்பு உள்ளங்கள் நமது கிராம பொதுமக்கள் எங்கள் கலைதேவி நாடக மன்றத்தை கொண்டு வந்து இந்த அழகான மேடையிலே ஏழை தந்த சாபம் தந்தை ஓர் அணையா தீபம் என்ற ஒரு சமூக நாடகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காலம் சென்ற ஐயா அவர்கள் ஆன்மா இறைவனோடு பாதத்தில் இளைப்பாற வேண்டும் என்பதற்காக மோட்ச காணிக்கையாக ரூபாய் 200 வாரி வழங்கியிருக்கிறார்கள். வாரி வழங்க உள்ளத்திற்கு மனமார்ந்த நன்றி வணக்கம். அதைத் தொடர்ந்து அன்பு உள்ளம் கொண்ட டிபிகே தக்காளி வியாபாரம் நல்ல முறையிலே வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் தேவிகாபுரம் சக்தி விநாயகர் கோவில் பின்புறத்திலே டிபிகே டொமேட்டோ கிங் தக்காளி வியாபாரம் டி பாண்டியன் என்று சொல்லக்கூடிய கலையன்பர் அடியன் எனக்காக 101 எங்கள் கலைதேவி நாடக மன்றத்தை பாராட்டி ரூபாய் 50 வாரி வழங்கியிருக்கிறார். அண்ணாருக்கு மனமான நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக இந்த நல்ல நேரத்திலே நாச்சாபுரத்திலிருந்து வருகை தந்திருக்கும் மதிப்புக்கு மரியாதைக்குரிய ஐயா ஏழுமலை என்று சொல்லக்கூடிய எங்கள் கலைதேவி நாடக மன்றத்தை பாராட்டி ரூபாய் 101 வாரி வழங்கியிருக்கிறார். வாரி வழங்கிய அன்பு உள்ளத்திற்கு கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி வணக்கம். அதே போன்று நமது அருகாமையில் இருக்கக்கூடிய தேவியாபுரம் அடுத்த கருப்பூர் கிராமத்திலிருந்து வருகை தந்திருக்கும் கடாத்தலையன் மகன் முடாத்தலையன் எனக்காக கொடுத்தது ஒன்றுமே இல்லை. நன்றி வணக்கம். இதுவரை பெருமையா சொல்றேன் வண்டி ஒண்ணுமே கொடுக்க சொல்ற பெருமையா சொல்ற வடக்கு வாடா. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவரும் இந்த நாட்டுக்கேற்ற மக்கள் உண்மை. மக்களுக்கேற்ற மன்னவர் மன்னருக்கேற்ற மகாராணி உங்கள் இருவருக்கும் ஏற்ற காவலர் காவலர். இந்த சபைக்கு ஏற்ற அமைச்சரை அமைச்சர் கரிகாலன். ஒளிப்பு கவுத்து விட்ட சேங்கன் மாதிரி வந்து நின்னுங்க. நம்ம அம்மா தரிசனம் குழந்தைங்க யாரா வச்சிருந்தா எழுப்பி வீட்டுக்கிட்டு முடியும். யாரோ நம்ம ஊருக்கு யாவலும் விட்டுட்டு இருக்கிறாங்க. புது வீடு கட்டினா திருஷ்டி பொம்மை எங்கேயே தேடாதீங்க. நல்லா அறுத்து விட்ட பணம் மரம் மாற்றி நின்று பார்க்கறாங்க. ஒரு 5 அடி சவுக்கு குச்சி மட்டும் எடுத்தாங்க. மணில நல்லா பூரா சீவே அவன் சூத்துல ஒரு சொருவி நம்ம ஊர் முக்கூட்டுல உன் பெருமையை சொல்லிங்கிற போய்ப்பால் மன்னர் வரும்படி என்ன அவசரம் மன்னர் வரும்படி உத்தரவு சந்திக்கிறேன்.